வணக்கம். ஊரில் ஒரு மார்வல் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற பரபரப்பே இல்லாமல் மக்கள் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை நினைக்கும் போது ஒரு ஓஜி எம்சியூ ரசிகனா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்கேமுக்கு அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் தான் நல்ல படங்கள் சீரீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது பெரிய சர்ப்ரைஸாகவும் இல்லை. இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டை ஆல்ரெடி பல பேர் அடித்து துவச்சிருந்தாலும் விசுவாசம் உள்ள ஒரு ரசிகனா அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்ன மாதிரியே பல விசுவாசிகள் பிரேவ் வேர்ல்டு ரிவ்யூ எங்கன்னு வர கேட்டுகிட்டே இருந்தாங்களா. அதனால் எல்லாரும் சொன்ன அளவுக்கு நிஜமாவே அவ்வளோ மோசமாக இல்லை மக்கள்லாம் பொறாமையில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அல்க விரட்டி வேட்டையாடிய ஜெனரல் தெடியஸ் ராஸ் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றுக்கிறாரு. செலஸ்டியல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலேருந்து அடமெண்டியம்ங்கிற மெட்டலை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஷேர் பண்ணிக்கலாம், அதை வச்சு தேவையான வெப்பன்ஸ் தயாரிக்கலாங்கிற மாதிரி ராஸ் ஒரு திட்டம் போடுறாரு. சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா பதவியில் நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கூடவே ஆக்கின் டாரஸ் சைட் கிக்காக இருக்காரு. ஒயிட் ஹவுஸில் நடக்கிற ஒரு சர்வதேச தலைவர்கள் மீட்டிங்கில் பிரசிடென்ட் ராஸ் மேலே கொலை முயற்சி நடக்குது. அதை பண்ண 5 பேர் கொண்ட குழுவில் சாம் வில்சனோட முன்னாள் மென்டர் சூப்பர் சோல்ஜர் ஐசையா பிராட்லிங்கிறவரும் இருக்காரு. இதை கண்டிப்பாக பிராட்லி சுயநினைவோட பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய திட்டம் இருக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறாரு சாம் வில்சன். இதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு. கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சனா ஆந்தனி மெக்கி கிறிஸ் எவன்ஸ் விட்டு போன கேரக்டரில் தன்னால் முடிஞ்ச முழு முயற்சியை போட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவரால் ஈடுகட்ட முடியல. ஆக்ஷன் சீன்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காரு. பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிற இடங்களில் ரொம்ப அனிமேட்டடாக டெம்ப்ளேட்டான டெலிவரி அண்ட் நடிப்பு. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ காரணமாக இல்லை வேற என்னன்றது தெரியல, தெடியஸ் ராஸ் கேரக்டரில் ஹாரிசன் ஃபோர்ட் ட்ரம்ப் மாதிரியே அப்படி இமிடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவர் முகத்தில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக சில சுருக்கங்கள்லாம் சிஜியில் ஆட் பண்ண மாதிரி இருக்கா. அப்படி ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த டி ஏஜிங் மாதிரி ப்ரோ ஏஜிங் ஏதாவது டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். ஆக்கின் டாரஸ் கேரக்டரில் டேனி ரமீரஸ், பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி அட்வைசராக வர ஷிரா ஹாஸ், ஐசையாவா வர கால் லம்ப்லின்னு இன்னும் சிலரும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிகாலிட்டிஸ் சிஜி மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோ பைலட் மோடில் நீட்டாகவே இருக்குது. ஆக்ஷன் காட்சிகள் நல்லா எனர்ஜி இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி செலஸ்டியல் ஐலாண்ட் நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸில் ரெட் அல்கா மாறுற வரைக்கும் அந்த டென்ஷன் நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ரொம்ப மொக்கையான ஒரு படத்தை எதிர்பார்த்து போனதுனாலே என்னவோ அவ்வளோன்னு மோசமாலாம் இல்லையா, கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் இந்த இட்டர்னல்ஸ் ஆண்ட்மேன் குவாண்டமேனியா அளவுக்கு கண்டிப்பாக இந்த படம் மொக்கையாலாம் ஃபீல் ஆகலை. பிளாட்னு ஏதோ ஒன்று ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. வில்லனுடைய பிளான்ஸ் அதை அவன் செயல்படுத்துகிற விதம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் சின்னதாக படம் முழுக்க ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்துட்டே இருந்த மாதிரி ஃபீல் ஆனதுனால படம் பெருசாக போர் அடிக்காமல் தான் நகருது. பர்சனல் பிரச்சனையை வச்சு ஒரு ஜீனியஸ் எப்படி 2 நாட்டுக்கும் போர் உருவாகிற அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு போகிறான் அப்படிங்கிறத காட்டின விதமும் நல்லாவே இருந்தது. ஆனால் இது எதுவுமே ஒரிஜினலாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. வழக்கமாக எம்சியூ படம் புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் அதை பாருங்கள் இதை பாருங்கலாம் சொல்லுவாங்களே. அஃப்கோர்ஸ் இந்த படம் புரியணும்னா நீங்களும் சில சீரீஸை படங்களெல்லாம் பார்த்தாகணும், அப்போ தான் புரியும். ஆனால் இந்த படம் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிறைய படங்களை பார்க்காதவராக இருக்கணும். ஏன்னா இந்த மேட் ஜீனியஸ் இல்லை, அவன் ஆட்களை மேனிபுலேட் பண்ணி கேயாஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக பழித்தீர்த்துக்கு நினைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்கைஃபால், டார்க் நைட், கொஞ்சம் 2022 ரிலீஸ் ஆன பேட்மேன் சில படங்களை ஞாபகப்படுத்துது. ஏன் எம்சியூலேயே சிவில் வார், வின்டர் சோல்ஜர்னு சில படங்கள் எலிமெண்ட்ஸ் எடுத்து ரீசைக்கிள் பண்ண மாதிரியும் ஃபீல் ஆகுது. இதை எல்லாமே ஒரு பிக்கர் பிக்சரோட கனெக்ட் பண்ணணும்னு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியறதுனால ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மூவியாக இதில் கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவும் இல்லை. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஆர்வமும் இல்லை. ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருது, அதில் செம்ம மொக்கையான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சதெல்லாம் காண்டாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த முதல் 3 ஃபேஸ்லையுமே கூட அஃப்கோர்ஸ் டெலிபரேட்டாக தான் அவங்க எல்லாத்தையுமே செட் பண்ணாங்க. ஆனால் அது ஆர்கானிக்காக ஃபீல் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்றதுனால தான் அந்த படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. பட் போஸ்ட் என் கேம் அது நடக்கல. மொத்தத்தில் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு டைட்டிலில் மட்டும்தான், மற்றபடி ஓல்டு வேர்ல்ட்லேருந்து பல கதைகள் ஞாபகப்படுத்துகிற ஒரு சுமாரான சூப்பர் ஹீரோ படம் நீங்கள் ஓடிடியில் கூட பார்த்துக்கலாம். எம்சியூவின் போராட்டம் தொடர்கிறது, அவ்வளோதான், வேற என்ன சொல்ல. அடுத்து ராபர்ட் டவுனி ஜூனியர் எல்லாம் கூட்டு வந்து வேற கேரக்டர் நடிக்க வச்சு ஃபர்னிச்சர்களாக உடைப்பாங்களோ அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பாப்பா ஆனால் அதுக்குள்ளே நிஜமாவே தானோஸ் மாதிரி யாராவது வந்து சொடக்கு போட்டு நம்மளையெல்லாம் காப்பாற்றாமையாக போயிடுவார்.